கல்கத்தா காட்டன் ஆடைகளா இல்லை ரோஸ் வாட்டர் ரோஸ் மில்களா பொங்கலோ சிக வச்சு பொங்கலோ தான் ஆக்கி வச்சு விரும்மாண்டி குடும்பத்தாரா இல்லை சுப்பிரமணியபுரம் தாலை நகரம் குடும்பத்தாரா குனிராட்டம் விளையாடுங்கடா எகிரி குதிச்சு போடுங்கடா அப்படின்னு ஒரு போட்டேன் தங்கச்சிக்கு டான்ஸ் ஆடுனா பாரு அடிச்சும் பாரு அப்படின்னு அடின்னு அடிக்குங்க. என்ன ஐட்டங்களும் டூவால் பி ஃப்ளாட்டினி சால்ட்டு 10 ரன்னுக்கு போகையிலே அள்ளி சென்றால் ஓடிவிடும் அப்படின்னு ஆட ராக்கு சாகு வாஞ்சி உள்ள வந்து இறங்கி ஆட நான் ஒரு அடி அடிப்பேன் சார் உங்களை பிடிப்பேன் சார் அப்படின்னு அந்த பக்கம் ஒரு அடி இந்த பக்கம் ஒரு அடி படுத்து தூங்குங்கடா ரோஸ் வாட்டர் எடுத்து குடிங்கடா அப்படின்னு கொல்கத்தா சொல்ல நீங்கள் கேட்க வெட்டி சாப்பிடுங்கடா கேக்கு யாரை பொழக்கிறோண்டா அப்படின்னு அவங்க பதிலுக்கு சொல்ல எடுத்து அடிப்பண்டா நீ ஏன்டா மைண்ட் வாய்ஸில் திட்டாத மரணம் அடி அடிக்காது அப்படின்னு பவுலரே அவன் தூங்கி விளையாட இளையராஜா பாடல்கள் கேட்குதோ அப்படின்னு பால் போடட்டான் எங்கள் கையை தூக்கட்டா சார் அவுட்டு கொடுங்க சார் குறும்படத்தை போட்டு பாருங்கள் சார் அப்படின்னு நைஸ்ட்டாக அவுட்டுமா ஸ்னேஷ் 11 ரனுக்கு போகிறாருமா அப்படின்னு ரசூல் ஆஃப் த மாசூல் உள்ளே வந்து இறங்க சார் நான் மட்டும் ஒரு பக்கம் தூக்கி அடிப்பாங்க 100 பிடிச்சி அடிப்பாங்க கட்டிப்பிடி வைத்தியங்க இந்த வசூல்ராஜா பாடங்க அப்படின்னு ஜாவா நீ வா மீனமா அப்படின்னு கேட்டேன் பாலை நான் பொறுக்கி போடுவேன்டா கேட்ச நான் நல்லா பிடிக்க வேண்டாம் அப்படின்னு ரசூலை 13 ரனுக்கு வெளியே அனுப்பிட்டாங்க அடுத்த லைட்டை எரிய வைப்பாங்க ப்ரோ சொல்லு ப்ரோ ஆசிபா ப்ரோ கப்படிக்கும் சொல்லு ப்ரோ ஆசிபா என்ன ப்ரோ ஒரு ஆசிபின் கப்படிக்கும் நோ ஃபைட் விராட் கோலி கிட்ட தான் வரணும் இந்தியன் மேட்ச்னா நோ ஃபைட் அப்படின்னு சொல்ல 150 ரன்னுக்கு வெளியே போவாங்க அடுத்து தூக்கி அடிப்பாங்க சார் நாங்கள் அங்கேயே நொண்டியாட்டம் விளையாடுவோம் சார் பாலை பிடிக்க மாட்டோம் என்ன தெரியுங்கிறது நல்லா இருக்கேன் ஒன்றரெல்லாம் சென்னையில் சூப்பராக இருக்கும் அங்கிள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு வெங்கடேஷ் 8 ரனுக்கு வெளியே போக சார் நாங்கள் அச்சால்ட்டாக அடிப்போம் சார் 23 அடிப்போம் சார் 224 அடித்தவன் இப்போ பாருங்களேன் நான் ஒரே ஓவரில் போட்டு காட்டுறேன் இது நல்லா தானே இருக்குது நாங்கள்லாம் யார் எவ்வளவு ட்ரைனிங் பண்ணியிருக்கோம் அப்படி பால் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் தூக்கி அடிப்பாங்க நான் திரும்ப முடிப்பாங்க கோழி குஞ்சு நில்லு எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது கோழி குஞ்சு மேய்க்க டீம் உள்ள வச்சுட்டு நாங்கள் போடுற அவஸ்தை இருக்கேன் அப்படின்னு ஜெய்ஸ்வால் ஐஸ்வால் 19 ரனுக்கு உள்ள போக சஞ்சுமால் பாய்ஸ் உள்ள ஆட வாங்கடா வளர்ந்து கட்டி அடிக்கிறான்டா வலசர வாக்கத்தில் போகிறேன்டா அப்படின்னு சொல்ல பல்ல வர சந்தைக்கு வாங்க பால் சாப்பிட்டு போங்க அப்படின்னு கேட்ச் பிடிக்க சஞ்சுமால் பாய்ஸ் 12 ரன் ஆட போங்கடா நாங்கள்லாம் அடிப்போண்டா 1 கோடி எவ்வளோ நீ பார்த்த இவன் 1 கோடி ஆட அடிங்கடா நான் முட்டி போட்டு வேண்டுறேன்டா ஜெய் ஜக்கம் ஒரு விக்கெட் ஒன்று கொடுமா எந்த நேரத்தில் வேண்டனானோ பறங்க படை 34 ரனுக்கு வெளியே போக குறும்படத்தை போடுங்க சார் குறுக்க நின்று வாசிச்சு காட்டுக்கு பார்த்துங்க சார் நானே போகிறேன்டா எதுக்கடா குறும்படம் அப்படின்னு 2 ரன்னுக்கு போக சார் தூக்கி அடிப்பேன் நான் படுத்துக்கிட்டே பிடிப்பேன் அப்படின்னு ஈச்ச தண்டால் நல்லா தான் தண்டால் எடுக்கிறாரா என்னோட யூடியூப் சேனலுக்கு வரையும் அப்போ வேகன்சி இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஹெட்மயர் அடித்த பால் கேட்சி ஆட போங்கடா இதெல்லாம் ஒரு மேட்ச் ஆடான்னு டெக் அவுட் ஆகிட்டு போக பஜ்ஜி சமோசா கேட்டி அவ்வளோ நேரம் ஆகுது இன்னும் வரல ஆனால் எங்கள் மேட்ச்சை சீரியஸாக போயிருக்குது என்னென்ன பஜ்ஜி பண்ண சாப்பிடுங்கிறேன் அப்படின்னு எல்லாரும் கேட்க மறுபடியும் குறும்படத்தை போடுங்க கமல் சாரை கூப்பிடுங்க அப்படின்னு அங்கே பாருங்க நிறைய படுத்து தூங்குறான் ஏங்க குறும்படத்தை போட்டால் ஏன்டா படுத்து தூங்குறீங்க அப்படின்னு கமல் சாரே கேட்க ரோமன் பவுல் 26 ஆட அடிக்கிறேன்டா உங்களை உடைக்கிறேன்டா அப்படின்னு ஓடி வர்றதுக்குள்ளே ரன் அவுட் அடிச்சு விட்டாரு லைட்டை எரிய வச்சுட்டாரு பவுல் 0 ஆட போங்கடா இதெல்லாம் ஒரு மேட்ச் ஆடா அந்த பக்கம் நிற்கட்டான் இல்லை நேராக நிற்கட்டா நான் சென்ட் அடிச்சுக்கிட்டு நிற்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆட பால் அடிக்கிறாங்க என்னம்மா பிடிக்கிறாங்க எனக்கு அழுகாச்சா வருது எப்படி போட்டாலும் அடிக்கிறானுங்களே மேட்ச் அவனுங்களே முடிக்கிறானுங்களே அப்படின்னு ஜெய் ஜெயக்கம் ஒரு விக்கெட் ஒன்று குடும்பம் பண்ணும்போது தூக்கி அடிக்கிறானுங்க கும்மி அடி ஆட்டமா பட்டில் 100 ரன்னுக்கு ஓட்டமா ஆட அந்த பக்கம் அடிப்பாங்க நானே தான் முடிப்பாங்க அப்படின்னு எவ்வளோ நேரம் இசுக்கு அடிக்கிறான் பால் அவனே பிடிக்கிறான் அப்படின்னு கேட்க அப்பாடா கடைசியாக ஓடிட்டான்டா 2 ரன் ஒரு பாலுக்கு 1 ரன்னு ஃப்ரெஷரில் எடுத்து வந்து நிற்கிட்டான்டா டே நான்லாம் யார் தூத்துக்குடிக்கு செங்கல்பட்டு தான் அடிச்சு இது பண்ண வேண்டாம் இருங்கடா நான் கையை தூக்குறேன்டா வாங்க முடியாது மாமா இவனுக்கு திருந்தலாமாமா அப்படின்னு கட்டி பிடிங்க வைத்தியம் இது கமல் சார் படவங்க அப்படின்னு ஹிஸ்டாரிக்கல் வின்னிங்க 2 விக்கெட் வித்தியாசத்தில் 6 பண்ணுங்க